கல்லூரி வளாகத்தில் ஆண் பெண் பாகுபாடு இருக்கக்கூடாது, பெண் ஐஜி பேச்சு. கல்லூரி வளாகத்தில் ஆண் பெண் பாகுபாடு கூடாது என்று பெண் ஐஜி கூறியுள்ளார். சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் மாணவர் வளர்ச்சி பேரவையை துவக்கி வைத்த காவல்துறை ஐஜி ஜெயலட்சுமி பேசும்போது, மாணவர் வளர்ச்சி பேரவை துவக்க விழா கல்லூரி முதல்வர் முனைவர் அந்தநாராயணன், துணை முதல்வர் இளங்கோ ஆகியோர் வரவேற்புரையுடன் துவங்கியது. அப்போது தமிழ்நாடு காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஏ ஜெயலட்சுமி மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியின் மாணவர் வளர்ச்சி பேரவையை துவக்கி வைத்து அவர்களுக்கான அடையாள பேட்ஜ் அணிவித்தார். அப்போது மாணவர்களிடம் பேசிய அவர், அறிவுக்கோவில் கதவை திறப்பவர்களாக பேராசிரியர்கள் உள்ளனர். அவர் போதிக்கும் கல்வியில் கவனம் செலுத்தி உங்களுக்காகவும் நாட்டிற்காகவும் பாடுபட வேண்டும். பெரிய அளவில் இலக்கு நிர்ணயம் செய்ய வேண்டும். தோல்வி எனும் சறுக்கல்கள் இருக்கலாம், ஆனால் அதையே படிக்கட்டாக மாற்ற வேண்டும். கல்லூரி வளாகம் என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் பாகுபாடின்றி இருக்க வேண்டும். அதேபோல் போதை என்பது இங்கு இருக்கக்கூடாது. வார்த்தைகள்தான் முன்னேறு முன்னேற்று என உறுதி கொள்ள வேண்டும் என்றார். இந்த நிகழ்வில் கல்லூரி முதல்வர், மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியின் மாணவர் வளர்ச்சி பேரவை குழு பேராசிரியர்கள் ராம்குமார், ரஜினி பிரியா, அஜிரா, சுல்தானா, ஆசிஸ் நேகா, சந்தியா தேவி மற்றும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். டீச்சர்ஸ் ஒரு அறிவுங்கிற ஒரு கோயிலை திறக்கக்கூடிய ஒரு திறவுகோலா இருக்காங்க. அந்த கதவை, அறிவுங்கிற கதவை திறக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில இருக்கிறாங்க. நீங்க தான் என்ன பண்ணணும், அந்த ஸ்டெப் எடுத்து உள்ள போய் என்டர் ஆகி உங்களுக்கான அறிவையும் திறமையும் வளர்த்துக்கணும். நான் அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். The members of the student council, you should ensure that your campus to be drug free and gender bias free, eco friendly campus. நீங்க இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா, உங்க கேம்பஸ போதைப் பொருள் இல்லாத ஒரு வளாகமாகவும் eco friendly, we have to coexist with nature, eco friendly ஆகும். அதே மாதிரி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான ஒரு இடமாகவும் நீங்க மாற்றணும். Women safety is the first priority, and I request all the faculties of the college to ensure gender sensitization course for all your students. There is no gender discrepancy. இருக்கா ஆண் பெண் அப்படிங்கிற வேற்றுமை இருக்கா? பிசிக்கலி இருக்கும், கண்டிப்பா இருக்கும். பட் மென்டலி அந்த வேற்றுமை இருக்கக்கூடாது. நீங்க எல்லாருமே, இங்க இருக்கிற பாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜெண்டர் சென்சிடைஸ்டு பர்சனா இருக்கணும். இதுக்கு அந்த ஜெண்டர் சென்சிடைஸ்டு இதை கோர்ஸ் அவங்களுக்கு கொடுங்க. அண்ட் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி மிகப்பெரிய மகத்தானது. நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சமுதாயத்தை
நல்லபடியா மாற்றலாம். இப்போ நாங்கெல்லாம் ஐ வாஸ் கிவன் லீடர்ஷிப் ட்ரைனிங் டியூரிங் மை ஸ்கூல் டேஸ். இந்த லீடர்ஷிப்ங்கிறது வந்து ஒரு சொசைட்டியை மட்டும் இல்லை, ஒரு இண்டிவிஜுவலையும் வந்து வழிகாட்டக்கூடியது. யூ ஷுட் பி த லீடர் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப் அண்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி, ஃபார் யுவர் கம்யூனிட்டி அண்ட் ஃபார் யுவர் சொசைட்டி, ஃபார் யுவர் நேஷன். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூ ஆர் நாட் பிலாங்கிங் டு யுவர் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் மட்டும் கிடையாது. யூ ஆர் த ட்ரெஷர் டு த கண்ட்ரி, டு த யூனிவர்ஸ். இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து இப்போ இங்க அந்த ஒரு பதவியை எடுத்துக்கிட்ட மாதிரி இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னொரு காலத்துல ஒலிம்பிக் அந்த போட்டியில போய் நீங்க ஒரு பிரைஸ் வாங்கணும், அண்ட் பாரத ரத்னா விருது வாங்கணும், அது கேல் ரத்னா அவார்டு வாங்கணும். அதே மாதிரி நோபல் பிரைஸ், பெரிய பிரைஸ், அதையும் வந்து நீங்க வாங்கணும். இங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு எல்லா விதமான அந்த பெரிய உயரிய நிலையை வந்து அடையணும் நான் வாழ்த்துறேன். என்னுடைய விஷஸ் ஃபார் சக்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க நினைக்கிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய லெவல்ல நினைக்கணும். உழுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எந்த விஷயத்துல சூரியனை பார்த்து வந்து எய்ம் பண்ணாதான் அட்லீஸ்ட் யூ கேன் ரீச் அந்த பணமர அளவாவது நம்ம ரீச் பண்ண முடியும். அதனால உங்களுடைய எய்ம் ஹையர். எல்லா விஷயத்தையும் பெருசா சாதிக்கணும்னு நினைக்க அதை நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவீங்க. உங்களால முடியாதது எதுவுமே இல்லை. இந்த சமுதாயத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கட்டுக்கோப்பா கொண்டு வரணும்னா உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது மென்டலி அண்ட் பிசிக்கலி ஹோலிஸ்டிக் க்ரோத் இருக்கணும். அந்த அளவில் உங்களோட நீங்களே வந்து தயார்படுத்திக்கணும். உங்களை தயார்படுத்துறதுக்கு இங்கே நிறைய ஃபேக்கல்டிஸ், ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. நல்ல காலேஜில் படிக்கிறீங்க. இதுக்கே நீங்கள் வந்து பெரிய அளவில் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து நன்றி சொல்லணும். ஸோ ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ், யுவர் டீச்சர்ஸ் அண்ட் யுவர் இன்ஸ்டிடியூஷன். எதுவாக இருந்தாலும் சரி மரியாதை கொடுக்கறது கற்றுக்குங்க. இந்த சமுதாயம் உங்களை நம்பி தான் இருக்கு. அதனால நீங்கள் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை வந்து இப்போதுலேருந்தே செய்ய பாருங்க. நீங்க என்ன பண்ணணும், பூமி தன்னைத்தானே சுற்றி வந்து சூரியனையும் சுற்றி படிச்சிருப்பீங்க, சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க ஒவ்வொருவரும் உங்களை நீங்க உயர்த்திக்கணும், உங்க சமுதாயத்தையும் நீங்க உயர்த்தி கொண்டு போகணும். செய்வீங்களா? ரீச் ஆயிடுச்சா? முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ரெண்டே விஷயம் நீங்க மனசுல வச்சுக்கணும். கூடா நட்பு கேளாய முடியும். அதனால உங்களுடைய நட்புல நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும். அடுத்தது ஒழுக்கம் இழுக்கம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படணும். டிசிப்ளின் இங்கே கவனம் செலுத்தணும். இதுல நீங்க உங்களுடைய டார்கெட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி அச்சீவ் பண்ணணும். அதுல சம்டைம்ஸ் ஃபெயிலியர்ஸ் வரலாம். அதை நினைச்சு நீங்க தோல்வி அடையக்கூடாது, மனசு வருத்தக்கூடாது. Every success is not real success. Every failure is not real failure. Every failure is the part of the success. அதனால தோல்வி அடைஞ்சுமே வருத்தப்படாதீங்க. அது எல்லாமே வந்து வெற்றிக்கான அடித்தளம் தான். அதனால எல்லாருமே வந்து வெற்றியை நோக்கியே பயணிக்கணும். நீங்க அத்தனை பேருமே வெற்றியை நோக்கியே பயணிக்க வேண்டும். நீங்க ரெண்டு வார்த்தையை மனசுல வச்சுக்கணும். நான் உங்களுக்கு சொல்றது, நீங்க முன்னேறணும், இந்த நாட்டையும் முன்னேற்றணும். முன்னேற்று என்ன சொல்லுங்க பார்க்கலாம். முன்னேறு. நீங்க எல்லாரும் முன்னேறணும். நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்? முன்னேறணும். இந்த சமுதாயத்தை என்ன பண்ணணும்? இந்த சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு நான் முன்னேறுவேன்னு சொல்றவங்க எத்தனை பேரு? இந்த சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு நான் முன்னேறுவேன்னு சொல்றவங்க எத்தனை பேரு? வெரி குட். நல்ல ஒரு கைதட்டி நீங்களே கொடுத்துருங்க. My appreciation to all the faculties that they have the positive attitude in their mind. My appreciation to all the faculties. Faculties ஒரு நல்ல ஒரு கிளாப் கொடுத்துருங்க. I think the students of
this Jain College will achieve their great in all their future endeavors. I wish you all success. Thank you very much for the opportunity. Thank you. Thank you, ma'am, for that spectacular speech. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.